போன வீடியோவில் நம்ம வந்துட்டு நம்மளோட கோடை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை நம்ம கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் சிஎஸ்எஸ் ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போ நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைலை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதில் கவனிச்சிங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு இந்த கலர் நம்ம வந்துட்டு எங்கேயும் மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த கலரை வந்துட்டு நம்ம இப்போ இந்த கலரை பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே 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 ஸோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல ரிப்பீட் பண்ணுறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி இந்த ரெப்படேஷன்லாம் வந்துட்டு எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த கலர்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதை வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம் இந்த வேரியபிளுக்கு. அப்புறம் அந்த கலரை யூஸ் பண்ண வேண்டிய மற்ற இடத்துலலாம் வந்துட்டு அந்த கலரை ஸ்பெசிஃபை பண்ணாமல் அப்படியே அந்த வேரியபிள் நேமை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம அந்த கலரை வர வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ நான் காட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிட்டு சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் அப்படின்ற கூகுள் பண்ண போகிறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ்ன்ற W3 ஸ்கூல்ஸ் லிங்க் இருக்கு. அது மேலே கிளிக் பண்ணலாம். இங்கே வந்துட்டு சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ்க்குன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்கு. அப்புறம் இங்கே வந்துட்டு அவங்க ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ அதே கோடு வந்துட்டு நம்ம சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிளோட காமிச்சிருக்காங்க. இப்போ கவனிச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு ரூட் அப்படின்ற ஒரு செக்ஷன் போட்டிருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு ஹைஃபன் ப்ளூ அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட வேல்யூவாக ஒரு கலர் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹைஃபன் ப்ளூ தான் வந்துட்டு வேரியபிள். அதோட வேல்யூ இருக்கிறது தான் வந்துட்டு அதோட ஆக்சுவல் கலர். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த கலர் எங்கெங்க யூஸ் பண்ணணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு இங்கே வார் அப்புறம் பேரந்தசிஸ்ல அந்த வேரியபிள் நேம் போட்டிருக்காங்க. இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு அந்த ப்ளூ கலர் வந்துட்டு 5 இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ இருக்கிற இடத்துலலாம் வந்துட்டு இந்த வார் பிராக்கெட்ஸ் ஹைஃபன் ப்ளூ அந்த டேர்ம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வரலாம், ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணணும்? நம்ம வந்து இந்த ஹெக்ஸ் கோடை ரிப்பீட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த வேர் ஹைஃபன் ப்ளூ அப்படின்றத எல்லா இடத்துலையும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்கு நம்ம இதை பண்ணணும்? ஆனால் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்துட்டு நம்ம ஒரே இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கெங்க இந்த கலர் யூஸ் பண்ணணுமோ அங்கே வந்துட்டு இந்த வேரியபிள் நேமை வச்சு நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த ப்ளூ கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த கலரை எங்கெங்க யூஸ் பண்ணிருக்கோமோ எல்லா இடத்துல போயிட்டு மேனுவலா மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இங்க மாற்றணும், இங்க மாற்றணும், அப்புறம் இங்க மாற்றணும், அப்புறம் இங்க மாற்றணும், அப்புறம் மறுபடியும் இங்க மாற்றணும். இந்த 5 இடத்துல நம்ம மாற்றி ஆகணும். ஆனால் இப்போ சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம இந்த ஒரு இடத்துல மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு சிஎஸ்எஸ் வேரியபிள்ஸோட பவர். ஸோ இது வந்து நம்ம இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நான் சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு போயிட்டு அதில் மேலே வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த ரூட் செக்ஷனை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த வேரியபிள் நேம்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஹைஃபன் பிரைமரி அப்படின்னு போட போகிறேன். இது வந்து பிரைமரி கலருக்கு. மறுபடியும் கீழே வந்துட்டு ஹைஃபன் செகண்டரி, அப்புறம் ஹைஃபன் டெர்ஷரி. ஸோ 3 கலர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங் இருக்கிற கலர் தான் வந்துட்டு பிரைமரி கலர் நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த மேலே மெனுவில் இருக்கிற லைட் பர்பிள் தான் வந்துட்டு செகண்டரி கலர். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு டெர்ஷரி கலர்னு சொல்லிக்கலாம். ஸோ அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்துட்டு அந்த H1 H3யோட கலர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா RGB 128 0128 போட்டிருக்கு. ஸோ அதை வந்துட்டு நம்ம பிரைமரி கலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அப்புறம் இது வந்துட்டு செகண்டரி கலரை போட்டுக்கலாம். அப்புறம் இதை வந்துட்டு டெர்ஷரி கலராக போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளோட வேரியபிள் நேம்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்டரி கலராக இருக்கும். ஸோ வார் ஹைஃபன் செகண்டரி, இங்கே வந்துட்டு வார் ஹைஃபன் டெர்ஷரி, அப்புறம் இதுவும் வந்து செகண்டரி, அப்புறம் இது வந்துட்டு பிரைமரி. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் எங்கெங்கே தேவையோ அதை பேஸ்ட் பண்ணிக்கலாங்க.
ஓகே, இப்போ நமக்கு எங்கெங்கே தேவையோ எல்லாத்தையும் போட்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம பேஜுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இந்த பாடியோட பேக்ரவுண்ட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செகண்டரி கலர்னு போட்டிருக்கோம். இதை டெர்ஷரி கலரில் போட்டு பார்க்கலாம். இதுவும் சரியில்லை. ஆக்சுவலி 4வது கலர் ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன், நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்துட்டு புது வேரியபிள் ஒன்று போட்டுட்டு -BG, அதில் RGB 128 கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். இது வந்துட்டு RGBA இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் கலரில் var -BGன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் வந்துருச்சு. இப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த கலர்ஸை இப்போ மாற்றிட்டு எது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அதை ட்ரை பண்ணலாம். இந்த பர்பிள் வந்துட்டு ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லை. இதை விட நம்ம நல்ல கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்னொரு கலர் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே புது டேப் ஓப்பன் பண்ணிட்டு நான் கூலார்ஸ் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். COOLORS. இது வந்துட்டு என்னன்னா ஒரு கலர் ஜென்ரேஷன் டூல். இதை வச்சு நம்ம வந்து புது கலர்ஸை தேடி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து coolors.co. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டார்ட் ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு சில கலர்ஸ்லாம் காட்டும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு புது புது கலர்ஸ் காமிச்சிட்டே இருக்கும் நமக்கு. ஸோ இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த கலர்ஸோட RGB வேல்யூஸை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேயும் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேயே மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து மேலே அந்த மெனு கலர்ஸும் நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு ஒரு கலர் நம்ம தேடலாம். ஸோ இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து மாறி இருக்கு. இது வந்து அந்த பர்பிளோட கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ கவனிச்சிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையும் போய் மாற்றல கலர்ஸை. நம்ம மேலே ஒரு 4 லைன்ஸில் மட்டும் மாற்றணும். நம்ம வெப்சைட்டோட எல்லா கலர்ஸும் வந்துட்டு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சில கலர்ஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் நல்லா இருக்கு. ஸோ இதோட கலர்ஸ் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ கவனிச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற எல்லா கலர் ஸ்கீம்ஸும் ஒரே ஷார்ட்டில் நம்ம மாற்றிட்டோம். ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல ஃபீச்சர். நமக்கு சிம்பிளாக சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் ஒரு வாட்டி நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணுறேன். நம்மளோட CSS ஃபைலில் வந்துட்டு மேலே நம்ம இந்த ரூட் செக்ஷனை போட்டிருந்தோம். அந்த ரூட் செக்ஷனுக்கு உள்ளே வந்துட்டு நம்ம சில வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணோம். ஹைஃபன் வேரியபிள் நேம், அப்புறம் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தோம். அப்புறம் எங்கெல்லாம் அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி வார் போட்டுட்டு VAR பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஹைஃபன் அந்த வேரியபிள் நேம் அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த விதத்தில் நம்ம வந்துட்டு அந்த வேல்யூவை எல்லா இடத்துலையும் ரிப்பீட் பண்ணாமல் ஒரே இடத்துல போட்டு வச்சிருக்கோம். அந்த வேரியபிள் நேம் வந்துட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வெப்சைட் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்துட்டு முன்னாடி யூஸ் பண்ணி இந்த பர்பிளோட கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு. ஆனால் இந்த கான்டாக்ட் பேஜில் இந்த ஃபீல்டோட பார்டர்ஸ் மட்டும் பழைய கலர்ஸ்லேயே இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். அது ஸோ இங்கே கவனிச்சிங்கன்னா நம்ம பார்டரில் வந்துட்டு பர்பிள்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து மாற்றிக்கலாம். இது வந்து பிரைமரி கலராக வரணும். ஸோ வார் parenthesis ஓப்பன் ஹைஃபன் பிரைமரி parenthesis க்ளோஸ். ஸோ இதையே நம்ம வந்து இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் எழுதும்போது வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இடத்துல வந்து நம்ம ஆர்ஜிபி நோட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஆர்ஜிபி நோட்டேஷன் யூஸ் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆர்ஜிபி நோட்டேஷன் போட்டுட்டு மற்ற இடத்துல வந்துட்டு இங்கிலீஷில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கன்வென்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதையே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. இல்லாட்டி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கலர்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நம்புறேன். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.